அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவில் சாதி அரசியல் மேலோங்கி உள்ளது. இதுதான் சமூக நீதி கட்சியா என திமுக கட்சியினரே சாடல். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதிக்கு உட்பட்ட எரியோடு பேரூராட்சியினுடைய 2வது வார்டு கவுன்சிலர் திரு ஜீவா. இவர் ஏற்கனவே அந்த மாவட்டத்தினுடைய திமுகவின் துணை செயலாளராக பதவி வகித்து வந்தவர். மேலும் 3 முறை அந்த மாவட்டத்தில் எரியோடு பேரூராட்சி மன்ற 2வது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் துணை சேர்மனாகவும் இருந்து வருகின்றார். இவர்தான் சமீபத்தில் அந்த பகுதியினுடைய ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டார். என்ன என்று விசாரித்த போது திமுகவில் சாதி அரசியல் மேலோங்கி உள்ளது. இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு காந்திராஜன் என்பவர் சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வருகிறார். ஏற்கனவே நான் இந்த பேரூராட்சி மன்றத்திற்கு 3 முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றுள்ளேன். தற்பொழுது எரியோடு பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறேன். இருப்பினும் கூட சாதிய வன்மத்தோடு எஸ்சி என்பதனால் என்னை அனைத்து நிகழ்வுகளில் இருந்தும் ஒதுக்கி வருகிறார்கள். என் வார்டுக்கு உட்பட்ட அரசு நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் கூட அதற்கு என்னை அழைப்பதில்லை. விசாரித்தால் அது பற்றி அதிகாரிகளும் எந்தவிதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை. எனவேதான் இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளேன் என கூறியிருந்தார். மேலும் இவரது உள்ளிருப்பு போராட்டத்தை கேள்விப்பட்ட திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் பேரூராட்சியினுடைய அலுவலர்கள் என அனைவரும் பேசி சமாதானம் செய்து இவரை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இவரிடம் விசாரித்த போது ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டமாக இருந்தபோது பெரியசாமி இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். பின்பு அவர் திமுகவினுடைய துணை செயலாளர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றபோது இந்த மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக 2019ஆம் ஆண்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இன்றைய அமைச்சரான சக்கரபாணி அவர்கள் செயல்பட்டார். அவர் திமுகவினுடைய கொறடாவாகவும் செயல்பட்டு வந்தார். அப்பொழுதே இவர் ஜாதிய வன்மத்தோடு தான் செயல்பட்டு வந்தார். தற்பொழுது மேற்கு மாவட்டத்திற்கு செந்தில்குமார் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். காந்திராஜன் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். எரியோடு பேரூராட்சிக்கு 15 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளார்கள். எரியோடு பேரூராட்சியை நாம் கைப்பற்றி விட்டால் உனக்கு சேர்மன் பதவியை விட்டுத்தர தயாராக இருக்கிறேன். அதனால் முழு மனதோடு வேலை செய் என என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். நானும் சிறப்பாக செயல்பட்டு 10 வார்டு கவுன்சிலர்களை திமுக சார்பில் வெற்றி பெற வைத்தேன். இருந்தும் எனக்கு அந்த பதவியை வழங்கவில்லை. அவரது உறவினரான திருமதி செல்வி என்பவருக்கு எரியோடு பேரூராட்சி மன்ற தலைவர் பதவியை வழங்கினார். எனக்கு துணைத் தலைவர் பதவியை வழங்கினார். இது பற்றி அவரிடம் கேட்டபோது, நீ எஸ்சி, இது பொது தொகுதி என்பதனால் உனக்கு அந்த பதவியை வழங்க முடியாது என கூறிவிட்டார். நான் எப்பொழுது அவரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தேனோ அது முதல் எந்த அரசு நிகழ்வுகளிலும் என்னை அழைப்பது இல்லை. என்னை தொடர்ந்து ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தார். நான் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் அளிப்பதில்லை. இவர்தான் இப்படி செய்கிறார் என்று பார்த்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் இதைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எனது தொகுதியில் ஒரு வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கு பூமி பூஜை நடைபெறுகிறது. ஆனால் என்னை அழைக்கவில்லை. சாலைகள் செப்பனிடப்படுகிறது, என்னை அழைப்பதில்லை. மேலும் எனது பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலை பணி சிறப்பாக நடைபெறவில்லை, தூர்வாரும் பணியும் ஒழுங்காக நடைபெறவில்லை என என்னிடமே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அனைத்தையும் அவர்களே பார்த்து கொள்கிறார்கள். என்ன என்று கேட்டால் நான் எஸ்சி என என்னிடமே கூறி என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என பதிலளித்திருந்தார். நன்றி.